ஹாய் டியர் வியூவர்ஸ், என்ன வீடியோன்னு தமிழிலேயே பார்த்துருப்பீங்க. இலங்கையில் புலனறுவைங்கிற ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தன்னுடைய மனைவி பிரசவ வழியில் துடித்து கொண்டிருந்த பொழுது அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட ஒரு சரியான வாகனம் இல்லாமல் ஒரு லொரியில் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் இன்று இலங்கையிலேயே விலை கூடிய ஒரு வாகனத்துடைய உரிமையாளராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர், ரேஞ்ச் ரோவர், பென்லி போன்ற வாகனங்களை இறக்கி டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கிறார். அனைத்து சமூக ஊடகங்களிலும் ரத்னபால லங்கேஸ்வர யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து தன்னுடைய மனைவியை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு கஷ்டப்பட்ட ஒருவர் இப்படியான ஒரு வர்த்தக நிறுவனத்துடைய தலைவராக மாறினார் என்கின்ற அவருடைய உழைப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சிறிய வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புலனறுவையில் ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆரம்ப காலங்களில் வயல் நிலங்களில் சென்று வயல் வேலைகளில் ஈடுபடுவதுதான் ரத்னபால லங்கேஸ்வர் அவர்களுடைய பிரதானமான வேலையாக இருந்திருக்கிறது. பிற்காலத்தில் சிறிதாக தன்னுடைய பணத்தை சேர்த்து வைத்து ஒரு சிறிய ரைஸ் மில் ஒன்றினை இவர் ஆரம்பிக்கிறார். இந்த ரைஸ் மில்லிலே சீனை பேக் செய்வதற்கான பாலிசெக் பேக்ஸினை பர்ச்சேஸ் செய்வதற்காக அந்த கம்பெனியிடம் சென்ற பொழுது அங்கே பெரிய பெரிய ரைஸ் மில் ஓனர்ஸ்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும். சிறிய ரைஸ் மில்கள் உடனே ஆரம்பித்து உடனே மூடி விடுவதால் அந்த பாலிசெக் பேக் கம்பெனிஸ் இவங்களோட ஓர்டரை இலகுவில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு சரியான மரியாதையும் வழங்கப்படாது. அந்த நேரம் ரத்னபால லங்கேஸ்வரர் நிச்சயமாக நான் ஒரு மரியாதை மிக்க நபராக அல்லது நிச்சயமாக ஒரு பாலிசெக் கம்பெனி ஒன்றை கட்டாயம் நான் போட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் இருந்தாராம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ரத்னாவினுடைய பாலிசெக் பேக் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய கம்பெனி தான் இலங்கையிலே நம்பர் 1 கம்பெனியாக இருக்கிறது. இலங்கையிலே தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்த பாலிசெக்கிலே 60% பாலிசெக் பேக்குகளை ரத்னா நிறுவனம் தான் உற்பத்தி செய்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு காலகாலமாக இம்போர்ட் செய்யப்பட்ட அந்த பாலிசெக் பேக்ஸ்கள் இப்போது இல்லாமல் அதனை குறைத்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விடயத்தினையும் இவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நேரடியாக 800 பேர் இந்த நிறுவனத்திலே வேலை செய்வதோடு மறைமுகமாக ஒரு 2000 பேருக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ரத்னா குரூப்பினுடைய தலைவர் ரத்னபால லங்கேஸ்வரர். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அது மட்டுமில்லை இவர் ஆரம்ப காலத்தில் இவருடைய ரைஸ் மில்ஸ்களுக்கு அரிசிகளை கொண்டு வருவது, அரிசிகளை இங்கிருந்து கொண்டு செல்வது போன்ற வேலைகளுக்கு லொரிகளை எடுப்பதிலே பாரிய சவால்களை சந்தித்திருக்கிறார். எல்லா லொரி ஓனர்ஸும் இவருக்கு நேரடியாக ஆம் என்று சொல்ல மாட்டார்களாம், அவரை கொஞ்சம் இழுத்தடிப்பார்களாம். அப்பொழுதும் அவர் தனக்கென்று லொரி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கின்றார். மாஸ்க் காட்டியிருக்கிறார் என்ன சொல்ல வேண்டும். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. பிறகு பல நூற்றுக்கணக்கான லொரிகளை வாங்கி தன்னுடைய நிறுவனத்துக்குள்ளே இப்பொழுது தன்னுடைய பெயரிலே அந்த லொரிகள் எல்லாம் ஓடக்கூடிய வகையிலே அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய நிறுவனத்திலே 10 வருடமாக வேலை செய்த ரத்ன சகல் நிறுவனத்துடைய CEO அவர்களுடைய திருமணத்துக்கு BYD கார் ஒன்றினையும் பரிசு கொடுத்திருக்கிறார் ரத்னபால லங்கேஸ்வரர். அதே போல தன்னுடைய நிறுவனத்திலே வேலை செய்கின்ற ஏனைய ஸ்டாஃப்களுக்கும் அந்த நிறுவனத்துக்குள்ளே தேவைப்பட்ட போக்குவரத்துக்கு தேவையான சிறிய கார்களை எல்லாம் கொள்வனவு செய்து மாஸ்க் காட்டியிருக்கிறார் ரத்னபால லங்கேஸ்வரர். இலங்கையில ரைஸ் இண்டஸ்ட்ரி என்றாலே 2 பேருக்கு தான் போட்டியே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்று டக்ளி சிறிசேன, ரத்னபால லங்கேஸ்வரர். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அரளியவா அல்லது ரத்னாவா என்கின்ற போட்டி தான் இலங்கையிலே நிலவும். அந்த வகையிலே டக்ளி சிறிசேன அவர்கள் அண்மையிலே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பேண்டம் காரினை வாங்கியிருந்தார். அதுதான் சமூக ஊடகங்களிலே பரவலாக பேசப்பட்டது. எல்லோருடைய வாயிலும் அந்த கார் தான் இருந்தது. எல்லோருடைய புகைப்படங்களும் எல்லோரும் ஷேர் செய்த ஃபோட்டோக்களும் டக்ளி சிறிசேனாவுடைய ஃபோட்டோக்களாக தான் இருந்தது. எனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இவர்களுக்கு வாய்க்க வரப்பு சண்டை நடந்தது. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலங்களிலே அரிசியுடைய விலை ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டிலே ரத்னபால லங்கேஸ்வரவும் டக்ளி சிறிசேனவும் சண்டை பிடித்த ஒரு வீடியோவும் நாம் ஏற்கனவே நம்முடைய வீடியோவிலே போட்டிருந்தோம். எனவே அந்த வீடியோவும் பரவலாக பேசப்பட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இருவருமே ஒரு போட்டி மிகுந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே டக்ளி சிறிசேன ஒரு காரினை, அதுவும் ரோல்ஸ் ராய்ஸினை வாங்கியதும் இலங்கையிலே விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸை நான் வாங்கி காட்டுகிறேன் பாரடா அப்படின்னு சொன்ன மாதிரி இப்பொழுது இந்த ரோல்ஸ் ராய்ஸினை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறார் ரத்னபால லங்கேஸ்வரர். அப்படி ரத்னபால லங்கேஸ்வரர் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் குலினன் சீரிஸ் 2 கார் இன்டர்நேஷனல் பிரைஸ் 15 கோடி தான். ஆனால் இலங்கையில் அதனுடைய விலை கிட்டத்தட்ட 45 கோடி என்று சொல்லப்படுகிறது. அதாவது 30 கோடிகள் வரை அவர் நாட்டுக்கு டெக்ஸாக செலுத்தியிருக்கிறார். மனுஷன் இதோட நித்தாட்டல்ல, கொஞ்சம்
இதோட நிறுத்திக்கலாம்ல. தன்னுடைய மனைவிக்கு காதலர் தினத்திற்காக வேண்டி ஒரு பென்ட்லி பென்டாய்கா கார் ஒன்றினையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதே போல தன்னுடைய மகனுக்கு ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் ஒன்றும், தன்னுடைய ரத்னா ஏவியேஷன் நிறுவனத்திற்காக ராபின்சன் R66 டர்பைன் வகையான ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றினையும் வாங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 100 கோடிகள் வரை இந்த 4 வாகனங்களுக்கும் அவர் செலவழித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 4 வாகனங்களையும் வாங்குவதற்காக அவர் அரசாங்கத்திற்கு சுமார் 60 கோடிகள் வரை வரிகள் செலுத்தியிருக்கிறார் என்கின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான். டியர் வீவர்ஸ், என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாய தொழிலாளியாக இருந்த ஒருவர் தன்னுடைய மனைவியை பிரசவ வலியின் போது ஒரு சாதாரண இன்னமொருவருடைய வாகனத்திலே லொரியிலே வைத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற ஒருவர் இன்று இலங்கையிலேயே மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை வாங்கியிருப்பது மாத்திரமல்லாமல் ஒரு 100 கோடிக்கு ஒரு பர்ச்சேஸ் ஒன்றினை செய்திருப்பது சாதாரண விஷயமே அல்ல. அவருடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனை படித்துக் கொள்வோம். எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கட்டும். கடினமாக உழைப்போம், முயற்சி செய்வோம். நிச்சயமாக எல்லோரும் வெற்றி பெறலாம் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். பார்த்தவர்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அதே போல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.